எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பதிவில் நாம் பார்க்க போகிற பாட்டு நீதிக்கு தலைவணங்கு அப்படிங்கிற படத்தில் வர்ற இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன் அப்படிங்கிற பாட்டு. இது ஒரு தாலாட்டு பாடல், தூங்க வைக்கிறதுக்கான ஒரு பாட்டு. இந்த பாட்டில் கவிஞர் புலமைப்பித்தன் அவர்கள் என்னென்ன கருத்துக்கள் வச்சுருக்காரு அப்படின்னு பார்ப்போம். பாட்டு ஆரம்பத்திலேயே இந்த பச்சை கிளிக்குரு அப்படின்னும் பொழுது இது ஒரு பறவைக்காக கட்டப்பட்ட ஒரு இது அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம் வருது. அதனால தான் செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன் அப்படின்னு. அதில் பட்டு துகிலுடன் அன்னச்சிறகினை, அன்னத்தோட சிறகு நமக்கு தெரியும், வெண்மையாக இருக்கும், மெல்லென இட்டு வைத்தேன். அப்புறம் நான் ஆறாரோ என்று தாளாட்ட, இன்னும் ஆறாரோ என்று பாராட்ட. ஸோ இது பாட்டு ஆரம்பிக்கும்பொழுது அந்த பறவையை அல்லது அந்த பச்சை கிளியை அது தாய் குழந்தைக்கு பாடுறதாகவும் எடுத்துக்கும் பொழுது தொட்டில வச்சு ஆட்டுறா மாதிரியான இந்த பாட்டோட முதல் பேரா எடுத்த உடனே கவிஞர் விஷயத்துக்கு வந்துடுறாரு. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, பின் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதில்லை. கவிஞர் முக்கியமாக இதில் அன்னையை குறிப்பிட்டதுக்கு காரணம், இந்த பிறந்ததிலிருந்தே தாயோட அரவணைப்பு அந்த குழந்தை வளர்றதுனால இதில் தாயினுடைய பங்கு நிறைய இருக்குது அப்படிங்கிற வகையில் இது சொல்லியிருக்குது. மற்றபடி இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், பெற்றோர்களுடைய பங்கு இந்த குழந்தைய வளர்ப்பில் நிறைய உண்டு அப்படின்னு. அதனால் பிறக்கும்போது எல்லாம் நல்லா தான் இருக்காங்க, நல்ல குழந்தைங்களாக தான், நல்ல எண்ணங்களோடு தான் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இன்னசென்ட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு நல்ல எண்ணங்களோட நல்ல பழக்க வழக்கங்களோட அவங்கள நாம் வளர்க்கிறது பெற்றோர் கையில் இருக்குது, முக்கியமாக அன்னை கையில் இருக்குது அப்படிங்கிறது கவிஞருடைய வார்த்தைகள். இந்த பாட்டோட ரெண்டாவது பேரா இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். தூக்க மருந்தினை போன்றவை பெற்றவர் போற்றும் புகழுரைகள், நோய் தீர்க்கும் மருந்தினை போன்றவை கற்றவர் கூறும் அறிவுரைகள், கூறும் அறிவுரைகள். பெற்றவங்க பாராட்டி சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் அந்த குழந்தைக்கு தூக்க மருந்து மாதிரி. ஏன்னா அது சுகமாக இருக்கும், அதில் ரொம்ப ஒரு கடினமான சொற்கள் அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. எப்போவுமே பெற்றவங்களுக்கு அவங்க குழந்தை ரொம்ப முக்கியம். அவங்க குழந்தைங்க பண்ணுற அச்சீவ்மெண்ட், சின்ன அச்சீவ்மெண்ட்டாக இருந்தால் கூட அவங்க அதை ரொம்ப பெருசாக பார்க்கக்கூடியவங்க. அந்த வகையில் பெற்றவங்க பாராட்டுறது அந்த குழந்தைக்கு தூக்க மருந்து கொடுத்து தூங்க வைக்கிற மாதிரி அப்படிங்கிறத சொல்கிறார் கவிஞர். அதை இரண்டாவது வரி சொல்லும் பொழுது, நோய் தீர்க்கும் மருந்தினை போன்றவை கற்றவர் கூறும் அறிவுரைகள். நல்ல படித்தவங்க, பீப்புள் வித் குட் விஸ்டம் அண்ட் நாலேஜ், அவங்க அந்த குழந்தைங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படின்னா, நம்மளுக்கு ஒரு நோய் வந்ததுன்னா அதை தீர்க்கிறதுக்கு அந்த மருந்து எப்படி உபயோகப்படுமோ அந்த மாதிரி வயதிலும் அறிவிலும் மூத்தவர்கள் சொல்லக்கூடிய அறிவுரை அந்த குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய மருந்து மாதிரி அவங்களுக்கு செயல்படுத்தும். ஏன் மருந்து மாதிரி அப்படின்னா, அந்த குழந்தைகிட்ட ஏதாவது ஒரு குறை இருந்தாலும் இந்த பெரியவங்க சொல்லக்கூடிய இந்த அறிவுரைகளில் அந்த குழந்தைங்க நல்ல பாதையில் போகும். அதுக்காக தான் பெற்றவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை தூக்க மருந்துக்கு இணையாகும். பெரியவங்க, வயதிலும் அறிவிலும் மூத்தவங்க, அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் வியாதியை தீர்க்கக்கூடிய மருந்து போன்றது அப்படின்னு கவிஞர் சொல்லியிருக்காரு. இதுவும் ஒரு அற்புதமான ஒரு கற்பனை. அடுத்த பேரா, மூணாவது பேரால் வரும்போது, ஆறு கரை அடங்கி நடந்திடில் காடும் நலம் பெறலாம், தினம் நல்ல நெறி கண்டு பிள்ளை வளர்ந்திடில் நாடும் நலம் பெறலாம். ரிவர் இருக்குது, அது அந்த கரையோடு ஒதுங்கி சரியான பாதையில் சரியான வேகத்தில் அது ஓடும்பொழுது அதனால் அந்த காடு நலம் பெறும், அதை ஒட்டி இருக்கக்கூடிய நிலம் எல்லாமே நலம் பெறும். அது யோசிச்சு பாருங்கள், அது கரை புரண்டு
காட்டாற்று வெள்ளம் வந்து ஓடி ஊருக்குள்ளே வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? அதனால் அது கரையோடு ஓடும் பொழுது அந்த காட்டுக்கு நல்லது அப்படிங்கிறாங்க. தினம் நல்ல நெறி கண்டு பிள்ளை வளர்ந்திடு, நாடும் நலம் பெறலாம். நல்ல நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல நல்ல சொற்களை எல்லாம் சொல்லி அந்த குழந்தைங்களை வளர்க்கும் பொழுது, அவங்க பெரியவங்க ஆகும் பொழுது, அதனால் இந்த சமூகத்துக்கு, சொசைட்டிக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லது அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி அவங்க வளராத பொழுது என்ன ஆகிறது? ஒரு தவறான பாதைக்கு அவங்க சில சமயம் போகும் பொழுது அது அவங்களையும் பாதிக்கிறது, அவங்க குடும்பத்தையும் பாதிக்கிறது, இந்த சமூகத்தையும் பாதிக்கும். அதுதான் இந்த வரிகள் சொல்கிறது. இந்த பாட்டோட கடைசி பேராகிராஃபில், பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை. பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை. நல்ல பண்பு தவறிய பிள்ளையை பெற்றவர் பேர் சொல்லி வாழ்ந்ததில்லை, பேர் சொல்லி வாழ்ந்ததில்லை. நமக்கு ஒரு பாதை நல்லா தெரியும் பொழுது, அந்த சரியான பாதையில் நம்முடைய கால்கள் போகும் பொழுது, அந்த கடைசியில் நம்முடைய சரியான டெஸ்டினேஷனுக்கு போய் சேருவோம். அது தெரியல அப்படின்னும் பொழுது, நம்ம எங்கே போகிறோன்னே நமக்கு தெரியாது அப்படின்னும் பொழுது, நம்ம எங்கே வேணால் போய் மாட்டிக்கலாம். அதனுடைய விளைவுகள் ரொம்பவும் விபரீதமாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு தவறான இடத்துக்கு போய் நாம் சேர்ந்துடணும். அதனால தான் அதை சொல்கிறாரு. அதே மாதிரி நல்ல பண்பு தவறிய பிள்ளையை பெற்றவர்கள், இது மாதிரி நல்ல பண்புகளை சொல்லி வளர்க்காத பெற்றவங்களுக்கு என்றைக்குமே அவங்க பசங்களால் நல்ல பேர் கிடைக்காது அப்படிங்கிறது தான் கடைசி பேரால் சொல்கிறார். ஸோ இதில் வந்து பெற்றவர்களுடைய கடமை எவ்வளவு முக்கியம் ஒரு பிள்ளையினுடைய வளர்ப்பில் அப்படிங்கிறதுல ரொம்ப அற்புதமாக சொல்லப்பட்ட கருத்து இது. புலமைப்பித்தன் அவர்களுடைய இந்த பாடலுக்கு MS விஸ்வநாதன் இசையமைச்சிருக்காரு. பாடலை பாடியவர் KJ யேசுதாஸ். இந்த பாட்டோட இன்னொரு வருஷனும் இருக்குது, S வரலட்சுமி அவங்க பாடியிருக்காங்க, அதுவும் இருக்குது. இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் என் மனதில் பட்ட கருத்துக்கள், நான் இந்த பாட்டை எப்படி ரசித்தேன் அப்படிங்கிறதையெல்லாம் உங்களோட நான் இப்போது ரொம்ப சந்தோஷமாக பகிர்ந்துக்கிட்டேன். ஏன்னா இது என்னுடைய இன்னொரு ஃபேவரட் பாடல். ஒன்ஸ் அகைன் எம்ஜிஆர் பாடல். எம்ஜிஆர் பாடல்னாலே சமூகத்துக்கு நல்ல நல்ல கருத்துக்களை எப்பவும் சொல்லிகிட்டே இருக்கும். அதுக்காக தான் இதை சொல்ல வருது, வேறு ஒன்றும் இல்லை. என்னுடைய கருத்துக்களை நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்கு மனசில் என்னெல்லாம் தோணிருக்குங்கிறது நீங்கள் ஆசைப்பட்டு, இந்த பாட்டை இப்போ நீங்கள் இன்னொரு முறை நீங்கள் கேட்கும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு இன்னொரு புதிய அனுபவத்தை கொடுக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுயனம். வாழ்க தமிழ், ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.